ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் தினேஷ். நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து காலையில் ஒரு 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோங்க. சரின்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்க சொல்ல அப்போ சடனாக ஞாபகம் வந்துச்சுங்க. நம்ம தம்பி ஒருத்தர் நம்மளுக்கு சிவன் கோயில் வீடியோ ஒருத்தர் அனுப்புனாருங்க. என்னடான்னு பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்னு சொல்லி நம்ம பிரதர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாருங்க. அதில் அவர் சொல்லியிருக்காருங்க, நம்ம சிவன் பக்தர் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம தம்பி நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆமாங்க, நான் ஒரு பயங்கரமான சிவன் பார்த்தாங்க. தம்பி அனுப்பின வீடியோவை பார்த்துட்டு எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு போனோங்க. அங்கே அந்த காலத்தில் கட்டின கோவிலாக இருந்தாலும் தரமாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலில் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கினா நடக்கும்னு சொல்கிறாங்க. கதையை கேட்டுகிட்டே வரப்போது தாங்க இங்கே பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த நந்திவர்மனுக்கு நேராக ஒரு கேப் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா என் அப்பன் சிவபெருமானே தெரிவாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொல்லலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கதவு இருக்குல்ல, இந்த கதவுக்கு பின்னாடி தாங்க குளம் இருக்குது. சரி, நான் அதை கதவு திறக்கல, ஒரே வருத்தமாக போச்சுங்க குளம் பார்க்க போல. சரின்ட்டு சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்லெல்லாம் தொட்டு பார்த்துட்டு விளையாடிருந்தாங்க. கோவிலை சுற்றி பார்த்துட்டு உக்காந்துட்டாங்க. இவர் தாங்க எங்கள் நொண்ணை, எங்கள் அண்ணன். இந்த கோவிலோட அட்ரஸை பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி முருகன் கோவிலேருந்து பேக் சைடில் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆர்னிங்க. அங்கேருந்து ஒரு 30 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா எதிரிலேயே இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, நீங்களும் உங்கள் சிவன் பக்தன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.